கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 19/10/2025 அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? மதியானம் 12 மணி ஆக போகுது. அன்பானவர்களே, ஒரு 11 மணி அளவில் வீடு சந்திக்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வீட்டுக்கு போவேன். வழக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். கிளம்பி ஏற்கனவே இந்த ஒரு களவாணி பையன் வந்து இந்த கொண்டியை பேத்து உள்ளே போயிருந்தான். சரிங்களா? கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் ஒயரிங் பண்ணக்கு வாங்கி போட்டிருந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு விட்டான். அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த எம்சில் போட்டு ஒட்டி வச்சு தான் ஒப்பேத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ அது பேந்து வந்துட்டு, கொண்டியோடு பேந்து வந்துட்டு, பூட்டோடு பேந்து வந்துட்டு. நான் எப்படி இல்லாமல் டெக்னிக்லாம் பண்ணி பார்த்தேன், முடியலை. ஆகவே அந்த கதவெல்லாம் கலத்திட்டு, எல்லாமே நான் தான் போட்டது. சரிங்களா? இனி இதை தூக்கி வச்சு மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். கலத்திட்டு அதை கொஞ்சம் நம்மகிட்ட இருக்க இந்த திங்ஸோட வச்சு அதை சரி பண்ணணுன்னு சொல்லி அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். அன்பானவர்களே, சரிங்களா? கதவு முக்கியமில்ல. ஆகவே அதை வேறு புது கதவு வாங்கி போடக்கும் நமக்கு வழி இல்லை. இந்த செவரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கவும் முடியாது. ஆகவே ரொம்ப டெக்னிக்காக நேக்காக தான் பண்ண வேண்டியிருக்கு. இது யாருக்குன்னே ப்ளைவுட்டு. அந்த ப்ளைவுட்டு நல்லா மழையில் நனைஞ்சி, ஓரத்தில் இருக்கா, மழையில் நனைஞ்சி அதையெல்லாம் அப்படி இதாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் இதை வச்சு ஒப்பேத்தும் அப்படின்னு சொல்லி இதை சரி பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே திங்ஸ் கிடையாது கையில். பழைய ஆணி, பழைய இதுகளெல்லாம் வச்சு கொஞ்சம் இது பண்ணி அதை ஒப்பேற்றி சரி பண்ணிகிட்ருக்கேன். அன்பானவர்களே, சரிங்களா? அந்த பழைய கொண்டி தான், தாழ்பால் தான், இதையும் வச்சு அப்படியே செட் பண்ணி கொஞ்சம் வேறு இடத்துல, கொஞ்சம் இதுக்கு கீழே அந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்துல வர மாதிரி பண்ணணும். அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு போகணுன்னு நினச்ச வேலை முடிஞ்சு போச்சு. அன்பானவர்களே, என்ன செய்ய? கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், கதவை கர்த்தருடைய கிருபையினால் என்கிட்ட இருந்த அந்த பழைய ஆணி, பழைய ஸ்க்ரூ, பழைய அந்த இதெல்லாம் வச்சு அதை கரெக்ட் பண்ணிட்டேன். அன்பானவர்களே, பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல இருந்தது, இப்போ கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுருக்கேன். சரிங்களா? கர்த்தர் கிருபை செய்தார். தூக்கி மாட்டுறதுக்குள்ளே பெரும்பாடுபட்டேன். ஏன்னா தனியாலாம் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைல்ல. அன்பானவர்களே, சரிங்களா? என்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸை வச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அண்ணன், அன்பான தெய்வ பிள்ளைகளே, சேர்ந்தா சரியா? கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாம் ப்ளைவுட்டில் ஓஞ்சுது. சரிங்களா? இதான் கொண்டி, நான் ரெடி பண்ண கொண்டி, நான் ரெடி பண்ண கதவு தான். அன்பானவர்களே, சரி, நமக்கு தேவை அவ்வளோ தானே. கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்கள், மணி 12:40. அப்படியே வேர்வையில் குளிச்சிட்டேன். அன்பானவர்களே, சரிங்களா? ப்ரைஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே வேர்வையில் குளிச்சுட்டு தான் இருக்கேன். நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நனைஞ்சிட்டு வேர்வையில். அன்பானவர்களே, மாத கணக்குக்கு அப்புறம், ஆமாம், நேற்று கஞ்சி வச்சேன். சரிங்களா? நேற்று சாயங்காலம் கஞ்சி வச்சேன். சாயங்காலம் கஞ்சி குடித்தேன். காலையில் கஞ்சி குடித்தேன். இன்னும் கஞ்சி இருக்குது, மத்தியானத்துக்கும் இருக்குது, சாயங்காலத்துக்கும் இருக்குது, ராத்திரிக்கும் இருக்குது. ராத்திரி இல்லை, சாயங்காலம் தான். நான் சாயங்காலமே சாப்பிட்ருவேன்.
அன்பானவர்களே. சரிங்களா? ஊறுகாய் வாங்கி வச்சுருக்கேன், மாங்காய் ஊறுகாய். தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஒரு பாக்கெட் தயிர் வாங்கி நேற்று சாப்பிடவே கொஞ்சம், அப்புறம் மீதி இருந்ததை இந்த கஞ்சியில் ஊற்றிட்டேன். அன்பானவர்களே, வயிறு பசிக்கு கஞ்சி சாப்பிட போகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, செட்டப்லாம் மாற்றிட்டேன். கட்டில் இந்த பக்கம் இருந்தது, கட்டில் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். நேற்று நைட்டு இந்த பக்கம் தான் படுத்திருந்தேன். கொசுக்கடி நம்மளை அப்படியே தின்னுரும், அவ்வளோ கொசுக்கடி. அன்பானவர்களே, சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன், அமேன், அமேன். பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ்.